ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி திலகம் 2026. ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஎன்பிசி திலகம் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய பேட்ச் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு 3 நாளாக என்னால் வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியல. நம்மளுடைய யூனிட் 5 ரைட் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா போயிட்டுருந்துச்சு. பட்டு சம் இஷ்யூஸ், அதனால் நான் வீடியோஸ் கண்டினியூவாக அதில் போஸ்ட் பண்ண முடியல. ஓகே, இதுவே கடந்த விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்து நடக்க போகிறது என்ன, நம்ம எப்படி அந்த வெற்றிங்கிற கோலை போய் அச்சீவ் பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, இன்றைக்கி சிவனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் புதிய தொடக்கமாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு நான் ஒரு ட்ரெயினராக இல்லாமல் ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, நான் ட்ரெயினர் அப்படி தான் சொல்ல முடியும். ட்ரெயினராக இல்லாமல் உங்களில் ஒருத்தியாக சேர்ந்து நான் பயணிக்க போகிறேன். இவ்வளோ நாட்கள் நம்மளுடைய சேனலில் இருந்து வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பேட்ச்லேயும் சரி, ஓகே, அவங்களுக்கு அடுத்த எனக்கு சேனலில் நான் இன்னி வீடியோ போஸ்ட் பண்ணலை. சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா தான் நான் வீடியோ ஒரு ட்ரெயினராக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே நான் பேட்சில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை நான் ரிட்டன் கொடுத்துட்டு அந்த மறுபடியும் அந்த ப்ராசஸில் வர்றதுக்கு எனக்கு ஒரு 1 day 2 days ஆகிடுச்சு. பரவாயில்ல. இவ்வளோ நாட்கள் என்னால் இந்த ஒரு 3 days அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு சீக்கிரமாக வேலைகள் முடிச்சுட்டு எனக்கு திரும்ப உங்களோட கான்டாக்ட் பண்ணி நம்ம அடுத்த கைடன்ஸ்க்கு போகணும், அடுத்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும், அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எனக்கு தாட் மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன நடந்தாலும் இப்போ நான் ஒரு தெளிவான முடிவோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த யூனிட் 5 ரைடு, இந்த தமிழ் கிளாஸு, இதெல்லாம் எவ்வளோ நாட்கள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா நான் வழக்கம் போல் நம்ம கிளாஸஸ்லாம் கண்டினியூ பண்ணிடுறேன். பட் அது எப்போது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக எதிர்பார்க்குறேன். பட் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அது வரைக்கும் உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதே மாதிரி உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பியாக எனக்கு தோணுது. உங்களில் ஒருவராக பயணிப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. எல்லோரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, எனக்கு நான் இந்த ஒரு டைரியை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். சரி, ஓகே, இனிமேல் நம்ம எப்படி உங்களோட சேர்ந்து மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நேற்று வரை என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும், நாட்கள் கடந்திருக்கட்டும், ஆனால் நாளை முதல் முழு மன உறுதியுடன் நம் பயணத்தை தொடங்குவோம், வெற்றி எனும் இலக்கை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு புதிய தொடக்கமாக. இது பெய்டு பேட்சா, ஃப்ரீ பேட்சா, அதெல்லாம் எதுவுமே தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களில் ஒருத்தியாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு ஒர்க் டிஎன்பிசி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் தேவையான பிடிஎஃப் மெட்டீரியலு, இது வரைக்கும் நான் பேட்சில் கொடுத்துருந்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் தமிழுக்கு தேவையான அவுட்சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் இன்னும் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்கிற, நான் போடுற பிளான்ஸு, நான் படிக்கிற ஸ்டடி விலாகு எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டான ஒரு பேட்ச் தெரிஞ்சது அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை ஒருத்தையாக என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களோட கைடன்ஸும் எனக்கு தேவைப்படுது. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ட்ரெயினராக இந்த இடத்துல இல்லை. நான் உங்களோட ஃப்ரெண்டாக, நான் எப்படி படிக்கிறேன், என்னோடய ஸ்டடி பிளான் என்ன, நான் இனிமேல் புதிய தொடக்கமாக நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண, ஒரு நாளைக்கு என்ன படிக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த பயணம் எத்தனை நாளைக்கு அப்படின்னா, என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆக வரைக்கும், நம்மளுடைய டிஎன்பிசி திலகம் சேனல் மானிட்டைசேஷன் ஆக வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு பழைய மாதிரி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கைடன்ஸாகவே நான் கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இது வந்து என்ன சொல்கிறது, இனிமேல் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லைங்கிறவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும். நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களும் ஒரு ஷார்ட்டாக ஒரு மார்ச் 1 வரைக்கும் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா கிடைக்கிற நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம். நம்ம வந்து நமக்கு ஓகே ஆச்சு, நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக நம்ம சேனல் கொண்டு போக முடிஞ்சுது அப்படின்னாலும் ஓகே, நான் வந்து கிளாஸஸ் யூனிட் 5 கண்டினியூ பண்ணுறதுக்கு ஐம் ரெடி. அப்படி இல்லைனாலும் இந்த பிளானையே அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு பயணிக்க நான் ரெடி. இதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு பிளான் தோணுச்சு, இல்லை ஒரு பெஸ்ட்டு பேட்ச் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் 16 மண்டேலேருந்து தான் இந்த பிளான் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பிளானை வந்து நான் கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இந்த பிளானை வந்து பிடிஎஃபாக நான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க்கு டிஎன்பிசி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலையும் இந்த சேம் பிளானை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு புதிய இலக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா தடைகளையும் தாண்டி திலகமாய் உயர்வோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். டிஎன்பிசி திலகம் சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு 2-3 நாள் வீடியோஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் ரொம்ப 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 சாரி. ஒரு சின்ன இஷ்யூ அதையெல்லாம் கடந்து வந்தாச்சு. நீ அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம அடுத்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் போகணும். நமக்கு இப்போ எனஃப் டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து 1 by 1 ரீச் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம். இதுக்கிடையில் எனக்கு ஏதாச்சும் நல்ல பேட்ச் தோணுச்சு, இல்லை நல்ல பேட்ச் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பேட்ச் அந்த மாதிரி ஐடியாஸ் தெரிஞ்சுது அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பாதையில் பயணிக்கிறோம். எப்படியும் நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற இலக்கை வந்து நம்ம அடையணும், அவ்வளோதான். நான் வந்து ஒரு ட்ரெயினராக அந்த நம்மளுடைய திலகம் 2.0 கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய பேட்சில் இருக்கிற இது தான் நான் சொல்லுவேன். பட் நான் உங்களோடு சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து வெற்றியை தொடும் வரைக்கும் ஓயக்கூடாது. அதை தான் நான் வந்து நினச்சிட்டு இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன். ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். 16 மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து அந்த யூடியூப்பில் கீழே கமெண்ட் இருக்கும்ல, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். தமிழில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை யூனிட் 1 என்றைக்கு அப்படின்னா 16 மண்டே, அதாவது நாளைக்கு. ரொம்ப நாட்கள் இழுக்க வேண்டாம், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வேலை, சிவராத்திரி, அதனால் நான் கண்ணு வச்சு நைட்டு வந்து சாமி கும்பிட்டுருந்தேன், அதனால் என்னால் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்றைக்கு உங்களால் முடியுதோ நாளான்னையிலேருந்து கூட ஏதோ ஒரு நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நாட்கள் வந்து இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு தேடுனா கிடைக்காது. அதுக்காக தான். ஓகே. யூனிட் 7 வந்து ஒழுக்கமுடைமை பொறையுடைமைங்க. 16 திங்கட்கிழமை அன்றைக்கி இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. நேற்று வரைக்கும் எனக்கு கிளாஸஸ்லாம் நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணீங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு பேட்ச்குள்ளே வந்து அவங்க யார் என்னன்னே எனக்கும் தெரியாது. யூடியூப்பில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் யார் என்னன்னு எனக்கும் தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆன உடனே கண்டிப்பாக கிளாஸஸும் நான் வந்து கொஞ்சம் யூனிட் 5 அந்த ரைடு எல்லாமே கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நான் யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேஸ் ரிவியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது. பட் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். ஆனால் அது வரைக்கும் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. எதையும் ஒன்று நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டடி ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும். நம்மளுடைய வெற்றியை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணிக்கணும். அதையும் சொல்லிட்டேன் நான். ஓகே. தமிழில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை எல்லாமே வந்து நம்மளுடைய திலகம் டிஎன்பிசி திலகம் யூடியூப்லேயே நான் வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைனடாக கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 7 ஒழுக்கமுடைமை பொறையுடைமை
அது வந்து நான் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாதியோடு நிற்கிது அப்படின்னா நம்ம சேனலில் திரும்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் வந்து பழைய கதையவே கிளறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீ கன்ஃபார்ம் கைட் பண்ணுவீங்களா அப்படின்னா என்னை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஆனவொன்னே கைட் பண்ணுவேன். அதுக்காக வந்து நீங்கள் நான் என்னோடய பிளானை வந்து எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சிலர் வந்து வெளியில் எந்த அகாடமிலையும் பே பண்ணி படிக்க முடியல, ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்குது, என்னால் போய் வர முடியாது, இல்லை இப்போ எதுவும் பேட்சில் எதுவும் இப்போ ரீசெண்டாக இல்லை அப்படிங்கிறவங்க, இல்லை நான் செல்ஃபாக வீட்டிலேருந்து படிக்கிறேன், எனக்கு உங்களோட பிளான் வந்து சூட்டபுளாக இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஏதாச்சும் ஃப்ரீ பேட்ச்சு இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஒவ்வொரு நாள் ஸ்டடி என்ன அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டே மண்டே பிளானு. மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு 7ஆக பிரிச்சுருக்கேங்க. 7ல் ஒரு பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். அதே மாதிரி பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி பாலிட்டிக்கு போயிட்டேங்க நான். ஆக்சுவலாக வந்து எக்கனாமிக்ஸு நம்ம யூனிட் 5 ரைடு அப்படியே இருக்கட்டும், அது வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுக்காக அது வரைக்கும் வந்து நாட்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களோட ஒருத்தியாக எனக்கு பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து எனக்கு என்னுடைய பிரதரா சிஸ்டரா என்னோடய ஃப்ரெண்டாக எல்லாருமே எனக்கு நல்லா கைட் பண்ணுவீங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, அதையும் நான் ரீச் பண்ணியே ஆகணும். இது ஒரு கடைசி வாய்ப்பாக நினச்சி தான் நான் ஓடிட்டுருக்கேன். உங்களையும் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற பாதையிலேயே கூட்டிகிட்டு போகணுங்கிறதா என்னோடய எய்மாக இருக்குது. அதனால தான் நான் நாட்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு 10 நாளுக்கு, அதாவது மார்ச் 1 வரைக்கும் ஒரு பிளான் போட்டுட்டேன். இதுபடி படிச்சுட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி இது இப்படியே அடுத்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுவேன். நீ அடுத்து பிளானை வந்து நான் போட்டு நான் உங்களை வந்து இப்படியே நான் என்னோடய ஸ்டடி நான் என்ன படிக்கிறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த யூனிட் 5 ரைடை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன். அந்த யூனிட் 5 ரைடை கண்டிப்பாக கொண்டு போவேன். அதே மாதிரி பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி அந்த ஒரு பார்ட்டு. சயின்ஸில் வந்து சயின்ஸையும் கூட எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அமிலம் காரம் உப்பு பார்ட்டு வந்து 3ஆக பிரிச்சிருக்கேன். அமிலம் காரம் உப்பு அது 3ல் ஒரு பகுதியை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய பிளான். இது வந்து நீங்கள் எங்கேருந்து படிப்பீங்க அப்படின்னா, தமிழில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பில் எல்லாமே ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்கு, இந்திய அரசியலமைப்பு, வரலாற்று பின்னணி இதை வந்து நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டாபிக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட புக் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி நம்ம பேட்சில் வந்து தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ் எல்லாத்துக்குமே வேட் ஸ்டடி அனுப்பியிருக்கேன். அந்த பேட்சில் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒர்க் டிஎன்பிசி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனலுக்குள்ளேயுமே நான் அனுப்பியிருக்கேன். அதிலிருந்து எல்லாமே அதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணேன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டடி என்ன, நான் என்ன படிச்சுட்ருக்கேன், என்னோடய ஸ்டடி எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளே ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான இயர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஷார்ட்கட் தரேன். அடுத்தது டியூஸ்டே 17ஆம் தேதிக்கு வந்து தமிழில் வந்து குரில் நெடில் வேறுபாடும், யூனிட் 1ல் வந்து மையங்குழிகளில் நகர அந்த வேறுபாடு அது இதில் நம்ம பார்த்தாச்சு. ஆல்ரெடி பேட்ச்குள்ளேயெல்லாம் பார்த்தாச்சு, யூடியூப்லேயுமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாமே அந்த ஒரு புதிய தொடக்கமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். யூனிட் 7ல் ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து எங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க, நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிசி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையே தமிழுக்கு தேவையான எல்லா பிடிஎஃபும் அவுட் சோர்ஸ் பிடிஎஃபும் நான் அனுப்பிச்சிருக்கேன். மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு 2வது கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி பாலிட்டியில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம்ங்கிற 2வது கண்டென்ட்டை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் வந்து இது வந்து 16ஆம் தேதிக்கு உண்டான பிளானு. இது வந்து 17ஆம் தேதிக்கு உண்டான பிளான். அதாவது டேட் எங்கே போட்டிருக்கு அப்படின்னா இங்கே டைரியிலே இருக்குங்க டேட்டு. இது ஒவ்வொரு நாளும் நான் எப்படி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே இது ஈஸியாக முடிச்சுட்டு வாங்க, ஒன் பை ஒன்னாக பின்தொடர்ந்து வாங்க. என்னை ஃபாலோ பண்ணி நான் என்னோடய ஸ்டடி விலாகை வச்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் ஏதாச்சும் பேட்ச் ஏதாவது ஒரு நல்ல இது இருந்துச்சு அப்படின்னாலும் நான் எனக்கு தெரிஞ்ச நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன்.
18ஆம் தேதி வெனஸ்டே. தமிழில் வந்து யூனிட் 1 வேர் சொல்லு. யூனிட் 7 அறநூல் நாலடியார் நான்மணிக்கடிகை. பாலிட்டியில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு முக்கிய கூறுகள். சயின்ஸில் அமிலம் காரமுப்புகள் 3ல் ரெண்டாவது பாட்டு படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பாட்டு 7 பாட்டில் 3வது பாட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அந்த இதில் வந்து பின் பண்ணிடுறேன். 19ஆம் தேதி என்ன? இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்து. யூனிட் 7 அறநூலில் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடகம். பாலிட்டியில் அரசியலமைப்பு மூலாதாரங்கள்ங்கிற ஒரு டாபிக் மட்டும். மேக்ஸில் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 7ல் 4th பாட்டு மட்டும். சயின்ஸில் அமிலம் காரமுப்பு 3வது பாட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதோட வந்து இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு தமிழில் வந்து யூனிட் 1 ஒருமை பன்மை எறிதல். யூனிட் 7 வந்து இன்னா நாற்பது, சிறுபஞ்ச மூலம் ஏலாதி. மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பாட்டு 7 இதில் வந்து 5வது பாட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஏன்னா 7 நாள் படித்தா தான் டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாட்டை கட் பண்ணி படிக்கலாமே, நீங்கள் கிளாஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு திரும்ப கேட்டுறாதீங்க. நான் உங்களில் ஒருத்தியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு எந்த பேட்ச் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டடி இதுதான், இந்த மாதிரி தான் நான் பிளான் போட்டு படிக்கிறேன். இதுதான் என்னோடய பிளானு. இந்த மாதிரி தான் நான் மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் பண்ணி போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். பாலிட்டியில் வந்து முகவுரை அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு. சாட்டர்டே வந்து நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்பெஷலே இது தானே. சாட்டர்டே அன்றைக்கி ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணுறது. அதே மாதிரி சண்டே அன்றைக்கி வந்து நம்மளுடைய வழக்கம் போல் ஹாலிடே தான். நம்ம ஃபேமிலிக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஓகே. அதே மாதிரி 23ஆம் தேதி மண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அந்த ஔவையார் பாடல்கள் யூனிட் 7ல். யூனிட் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நம்ம மயங்குலிகள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஒரு பேஜஸ் ரீட் பண்ணிக்கலாம். மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் 7 பாட்டில் 6வது இது வரைக்கும். பாலிட்டியில் குடியுரிமை. ஐஎன்எம்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள். நம்ம இதையெல்லாம் கரைச்சி குடிச்சாச்சு. யூடியூப்லேயா இருக்கட்டும், பேட்ச்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக படித்தாச்சு. நம்மக்கிட்ட 13 பார்ட்டு அடங்கின வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அந்த டாபிக் மட்டும். ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 பார்ட் இருக்கும். நீங்கள் வந்து 4ஆக பிரிச்சுருங்க. அதை எத்தனை டைம் படிக்கிறது, அதில் 4ஆக பிரித்து அதில் ஒரு பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சுருங்க. நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தடைகள் வந்ததுனால ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரியே போகுமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஓகே. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி டியூஸ்டே அன்றைக்கி வந்து யூனிட் 1ல் எதுவும் இல்லை, யூனிட் 7ல் எதுவும் படிக்கல. அவுட் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணலாம். அதேமாதிரி மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் 7வது பார்ட் அதனையோட டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐஎன்எம் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்ககால கிளர்ச்சிகள் 4ல் வந்து 2வது பாட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்லேருந்து படிக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கும். யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு 6th ஒரு லெசன் இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் இருக்கிறத மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேங்க. ஓகேங்களா? இதில் இருக்கிறத மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் இதில் இருக்கிறத எந்த காரணத்துக்கு ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணாமல் விடக்கூடாதுங்கிற கொள்கையோடு இருக்கேன். சரிங்களா? தடைகள் வந்து வரதான் செய்யும். எத்தனை தடைகள் வந்தாலுமே அதை தகர்த்துட்டு நம்ம அடுத்து எப்படி மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வெற்றியின் முதல் படியாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த முயற்சி. ஐஎன்எம்மில் வந்து 25ஆம் தேதி வெனஸ்டே அன்றைக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அதில் வந்து 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதில் 3வது பகுதி. பாலிட்டியில் வந்து இது வரைக்கும் படித்த டாப்பிக்கோட ஒன்லைனரெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு என்னென்ன கொஷின் கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் வந்து ஒன்லைனர் அதே மாதிரி நம்மளாம் ஒரு என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் மீன்ஸ் நானாக தான் படிக்கணும், நானாக தான் படிக்கணும், நீங்களாக தான் படிக்கணும். சப்போஸ் என்னால் வந்து ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஒன்லைனராக எனக்கு வந்து நான் என்ன ஏதாவது முக்கியமான கண்டென்ட் இருந்தால் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் இந்தளவுக்கு நீங்களும் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் கண்டிப்பாக வந்து இதை அடுத்து என்ன எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுக்குறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஐஎன்எம்மில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 4வது பார்ட் டோட்டலாக அன்றைக்கோட கம்ப்ளீட் ஆயிரும். பாலிட்டியில் வந்து 2வது பகுதியில் இருந்த ஒன்லைனர், அதாவது ஒன்லைனர் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு படிச்சிட்டோம்னா அதை திரும்ப ரீகால் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரலாக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம்ல, இந்த ஒன்லைனர் மாதிரி நம்மளாம் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் தமிழ்லையும் என்னென்ன பெண்டிங் இருக்கும். அதாவது தமிழ் 2/2 என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒன்லைனர் தான். இங்கே வந்து 2 பகுதியை பிரித்து அதில் ஒரு பகுதி பாதிக்கு வந்து ஒன்லைனராக எப்படிலாம் கேட்பாங்கன்னு படிக்க போகிறோம். இதில் வந்து பாதியை பிரித்து ஒரு பகுதி எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு படிக்க போகிறோம். ரிமைனிங் இங்கே வந்து 2வது நாள் இப்படியெல்லாம் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிமைனிங் பார்ட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒன்லைனர் கேட்கலாம் அப்படின்னு படிக்க போகிறோம். அவ்வளோதான். அதே சமயத்தில் 27ஆம் தேதி ஃப்ரைடே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டென்ட் பண்ணலாம். நிறைய வந்து இப்போது கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதில் போய் நீங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் இப்போ 10ன்னு போட்டிங்கன்னா, இப்போ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அப்படி இல்லையா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கொஷின்ஸ் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் அந்த மாதிரி மட்டும் படிக்கலாம். படிச்சுட்டு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு 4 months முன்னாடி இருக்கும்போது ஓஎம்ஆரில் அந்த மாதிரி தான் என்னோடய எய்மு. அதே மாதிரி சாட்டர்டே வந்து ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதே மாதிரி சண்டே அன்னைக்கு ஹாலிடே. மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நான் இப்படி தான் பயணிக்க போகிறேன். இதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த பிளான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் வந்து என்னையை மீறி எந்த இஷ்யூவும் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப அலர்ட்டாக தான் பிளான் போட்டிருக்கேன். நான் உங்களில் ஒருத்தையாக பயணிக்க போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் தெரிஞ்சுது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த புதிய தொடக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு 3 நாள் என்னால் வீடியோ கொடுக்க முடியாதுக்கு ரொம்ப 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 சாரி. உங்களை வந்து நான் ஒரு ட்ரெயினராக உங்களுக்கு வந்து என்னோட சேர்ந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசையாக இருந்துச்சு. அந்த ஆசை வந்து எங்கேயும் போகலை. என்னோடய சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். சேனலில் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த யூனிட் 5 ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆவேன். அதே சமயத்தில் அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே. ஏதோ ஒன்று இது நம்ம படித்தோம்னா இதில் எங்கே இருக்குது, நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சிலபஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வர போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்படிலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த மாதிரி இடையில இப்படி ஒரு தடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. பட் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சேர்த்து பயணிக்க போகிறேன் அப்படி. அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஐடியாஸ்லாம் நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டடி விளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னோடய ஸ்டடி டைமிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி படிக்க போகிறேன், இந்த ஒவ்வொரு பிளானையும் நான் எப்படி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒவ்வொரு நாள் முடிக்கும் போதும், ஒரு நாள் முடித்ததுக்கப்புறமா அதோட விளைவு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறதையும், அடுத்த நாள் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எந்த டெஸ்ட் பேட்சும் சேரலை அப்படிங்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வாங்க. நமக்கு சிலபஸில் இருக்க டாப்பிக்கை எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம படிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். சரிங்களா? அதே சமயத்தில் எக்ஸாமுக்கு ஒரு 4 months முன்னாடி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுவும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 2-3 நாள் வீடியோஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களில் ஒருத்தியாக டிஎன்பிஎஸ்சி திலகம் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கைட் பண்ணுற
எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எனக்கு நான் கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு சேனலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா, ஒரு வீடியோ எடுக்கிறதாகட்டும், ஒரு ஸ்டாண்டு வாங்குறதுலேருந்து எல்லாமே எனக்கு எல்லா டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத விட எல்லாமே சேர்ந்து பயணிக்கிற ஒரு பாதை எனக்கு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப ஹாப்பி. நீ அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்களும் வந்து நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணினாலும் எனக்கு இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னுமே எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லை, நான் வந்து ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன், தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு இதில் எல்லாத்துக்கூடும் இதாகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டு ஆல்.